வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருஷம் ஆவணி மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 23/8/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சுப முகூர்த்த நாள். சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10 மணி 15 நிமிடம் வரையும், பிறகு மாலை 4:45 5 மணி 45 நிமிடம் வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 முதல் 1:15 வரையும், பிறகு மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:05 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று மாலை 3:48 வரை சதுர்த்தி திதி, அதன் பிறகு பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:13 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரமும். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:01 வரை பவகரணம், அதன் பிறகு இன்று மாலை 3:48 வரை பாலவகரணம், அதன் பிறகு கௌலவகரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:04 வரை சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:13 வரை மக நட்சத்திரமும், அதன் பிறகு பூர நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாளில் நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சரிங்களா? இன்றைய நாளில் நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சிட்டு இருந்தீங்களோ அந்த வேலையை நீங்கள் செய்த வண்ணமே அப்படியே ரெகுலராக தொடர்ச்சியாக செய்யலாம். அதில் தடை எதுவும் வராதுங்க. என்ன வேறு பிழையும் நடக்காதுங்க. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாங்களா? இதுவரை நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை 5000 சப்ஸ்கிரைபர்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்காங்க. அவங்களுக்கு நமது தமிழ் சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் 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 தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க, மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிலும் கொஞ்சம் நிதானம், பொறுமை இதை இழக்காதீங்க. பொறுமையை இழந்தவங்க நிறைய பொருள் இழந்ததா அர்த்தம். அதனால் இன்றைய நாள் மட்டும் எதையும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. சிந்தித்து செயல்பட்டால் சிக்கல்லேருந்து தவிர்க்கலாம். சரிங்களா? இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டிய நாளாக மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். மேஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை இன்று உங்களுக்கு தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பிகள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உண்டுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் வரத்துக்கான தடை விலகக்கூடிய நாளாகவும் பொருள் சேர்க்கை நடைபெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் நல்ல ஆதாயம் பார்க்கக்கூடிய மிக சிறந்த நாளாக கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனால் அவங்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பு, ஆர்வம் இதெல்லாமே இந்த காரியத்தில் இருக்கும். காரியத்தில் கண்ணுவைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய செயல்திறன் காரணமாக அந்த குறிப்பிட்ட இலக்கை அடையாமல் இன்றைக்கி விடமாட்டீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஆர்வ மிகுதியால் சுறுசுறுப்பு பஞ்சம் இல்லாமல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் கலருங்க.
இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு யோககரமான நாளுங்க. சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பழைய கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நாளாகவும் தன்னிறைவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான இன்றைய அமைப்பு உங்களுக்கு ஃபேவராகவே இந்த நாள் இருக்கும். சரிங்களா? மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. அதனால் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி அடையும், குடும்பம் சந்தோஷம் அடையும். ஆக குழந்தைகளின் தேவையை இன்றைக்கி பூர்த்தி செய்வீங்க. பணம் வருதில்ல, அதனால் குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க. மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி குடும்பத்தில் நடக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் எல்லோரோடையும் சேர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா நல்லது. அது வருமானத்துக்கு ஒப்பானதுங்க. சரிங்களா? புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வ மிகுதியால் சில அர்ஜென்ட் வேலை செஞ்சுடுவீங்க. அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறனை, அதாவது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாகவும், உங்களுடைய உள்ளத்தின் வேகத்தை வெளிப்படையாக காட்டக்கூடிய நாளாகவும், ஆக போட்டி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி ஜெயிப்பது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும். சாதாரணமாக எப்பொழுதுமே ஈஸியாக செய்யக்கூடிய நீங்கள் இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை இஷ்டப்பட்டு செய்கிறது மாதிரி இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி இன்னைக்கு குடும்பத்தில் வரும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆர்வம் மிகுதியால் சில பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்பு ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பை பயன்படுத்திங்க. நல்ல வாய்ப்பு அது. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பக்தி கலந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு இந்த நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு கோயில் அல்லது இஷ்ட தெய்வம் அல்லது சித்தர்கள் வழிபட்ட பீடங்கள் அது மாதிரி இடத்துக்கு சென்று வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நாளில் உங்களுக்கு அது மாதிரி சென்று வந்தீங்கன்னாக்கா மனதில் இருக்கிற பாரம் குறையும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு எதை சொன்னாலும் உங்கள் மனசு உங்கள் கையில் இருக்காது. அது மாதிரி எங்கேயோ பறந்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும். அந்த நிலைமை மாறணும்னா இன்றைக்கி நீங்கள் மன அமைதிக்காக கோயில் செல்ல வேண்டிய வாய்ப்பு உண்டு. சென்றீங்கன்னா நல்லதுங்க. கன்னிராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வசதி, இன்றைக்கு உங்களுக்கு புதிய வசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருப்பதனால காற்று உங்கள் பக்கம்தான் இன்றைக்கி அடிக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புகழ் கிடைப்பு நாளாக இந்த நாள் இருக்குங்க. புகழின் உச்சிக்கு நீங்கள் செல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குடும்ப அங்கத்தினர் கூட உங்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் சொல்கிறதுக்கும் உங்களோட இணைந்து பணியாற்றுறதுக்கும் உங்கள் சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களை எல்லாரும் எளிதில் இன்றைக்கி புரிஞ்சுக்கிற நாளாகவும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வருவதோட அனுகூலமான நன்மைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களை எதிர்த்தவங்க காலி, ஆமாங்க, லாபம் அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஒரு நண்பரின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன அமைதி தேவைப்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மனசுக்கு ஒரு திருப்தி அடைகிறது மாதிரி, அதாவது பரவாயில்ல, இது போதும், எனக்கு பகவான் இந்த அளவுக்கு என்னை வச்சிருக்கிறது சந்தோஷம் அப்படின்னு ஒரு மனதுக்குள்ளே ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக, அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இதுவரை ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் மாறுறதுக்கான வழி உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும். இதனால் இருந்த குழப்பம் இன்றைக்கி இன்னையிலேருந்து மாறிடும். இந்த வழியாக போனால் பயணித்தா இப்படி செஞ்சோம்னா அது சரியாக போடுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உதயமாகக்கூடிய நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில திட்டங்களை மாற்றுங்கள். ஆமாங்க, பழைய எண்ணங்களை மாற்றுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புதிய வழி தென்படும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும். யார்ட்டையும் கடுகடு சடசடுன்னு பேசாதீங்க. இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான தகவல்களும் அனுகூலமான செய்தியும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். 5ஆம் இடத்துல சந்திரன். 5ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு ஒரு நல்ல சுப செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. சிலருக்கு பெண் அமைஞ்சிடுச்சு, அல்லது மாப்பிள்ளை அமைந்து விட்டார், அல்லது பெண் கர்ப்பமாக இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக, சந்தோஷத்துக்குரிய செய்திகள் கிடைக்கிற நாளாக விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி சொந்தங்களை இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நன்மையை தள்ளுங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் வெகுவாகவே பழைய நினைவுகளெல்லாம் மறக்கிறது நீங்கள் நல்லதுங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகளாக நீங்கி உங்களை தலைமையேற்றுக்கிற அளவுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வளரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும், மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாகவும், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே உங்களுடைய செயலில் நீங்கள் கெட்டியாக இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை உயர்வால் செல்வாக்கு அதிகரிக்குங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமான தடை நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கி பண வரவு காத்திருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய புகழ் விண்ணெங்கும் பறக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய செல்வாக்கு உயர்வதை நீங்கள் பார்த்து பூரிப்பு அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மூலக்காரணம் என்று மற்றவர்களால் நீங்கள் புகழப்படுவதோடு சந்தோஷப்படும் செய்திகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களும் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடைய தயவு உங்களுக்கு கிடைக்குது. சிலருக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலிருந்து நிதிநிலை சரி செய்வதற்கான கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு கடன் அட்டை வங்கியிலிருந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த நாள் பொறுத்தவரையிலையும் மகர ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் இன்னைக்கு ஏற்படும். அந்த பயணத்தால் வருமானம் உண்டுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்கள் வருகை உண்டு. அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் செலவு ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமையை காட்டுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கான பாதை தெரியக்கூடிய நாளாகவும், உங்களுடைய இந்த மனசுங்களை ஒரு மற்றவங்க புரிஞ்சிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு பொதுவாகவே நீங்கள் கோடீஸ்வரர் தான். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பணம் வருவதற்கான பாதையும் உங்களுக்கு தெரியும், செலவாகிறதும் அப்படி தான் இருக்கும். வருமானத்துக்கு தாண்டி செலவாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் செலவை கட்டுப்படுத்தினா இன்றைய நாள் கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சகோதரியின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களுடைய உதவி, அதனால் ஆதாயமும் உண்டுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மாமன் வழி உறவு கை கொடுக்கும்.
மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் காரிய ஜெயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நாளாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே உயர்வை பற்றிய சிந்திப்பு தான். அதனால் இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் யாரிடமும் விவாதம் செய்ய வேண்டாம், வாதம் செய்ய வேண்டாம், பேசுவதை யோசித்து பேசுக. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லோரையும் அனுசரித்து அரவணைத்து செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்களால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பதோடு அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.